சரி, நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே, உள் மனசை சுத்தமாக வச்சுருந்தா எல்லாம் நல்லபடியாக முடியும். தூய்மையாக வச்சுருந்தா, நேர்மறையாக வச்சுருந்தா எல்லாம் நல்லபடியாக முடியும். மனதுக்கு நோய் வந்தால், மனக்குறை வந்தால் அதற்கும் தீர்வு உண்டு என்று சொல்கிறீர்களே, எப்படி என்று கேட்கிறீர்களா? அது நாம் சித்தர்கள் அப்பொழுதே அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தீர்வு கண்டிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் மறந்து விட்டோம், அல்லது துறந்து விட்டோம், அல்லது மறைத்து விட்டோம். இதுதான் உண்மை. அதை வெளிக்கொணரவே என்னை போன்றவர்கள் இருக்கின்றோம். என்னை போன்றவர்களை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தி கொள்ளாமல் விடுவது உங்களுடைய தவறு, எங்களுடைய தவறு அல்ல. ஆகவே அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மெஸ்மரிசம், மனோவசியம் என்றெல்லாம், வசியக்கலை என்றெல்லாம் வடமொழியில் சொல்லப்படுவது, ஆங்கிலத்தில் ஹிப்னாட்டிசம் என்று சொல்கின்றோம் அல்லவா? அந்த ஒரு வழிமுறைதான், தீர்வு முறைதான், குணப்படுத்தும் சிகிச்சை முறைதான், நல்வழிப்படுத்தும் முறைதான் நான் உங்களுக்கு சொல்ல வருவது. அதை தமிழில் சொல்லுங்கள் என்றால் தமிழில் தேடி தேடி பார்த்தேன், நல்ல வார்த்தை கிடைக்கவில்லை. தூங்காமல் தூங்கி இருப்பதுதான் சுகம் காண்பதுதான், தூங்காமல் தூங்கி சுகம் காண்பதுதான் இந்த மெஸ்மரிசம், மனோவசியம், வசியம் இவையெல்லாம். இதை தமிழில் நீண்டதொரு வார்த்தையாக இருக்கிறதே என்று நான் நீண்ட காலமாக சிந்தனை செய்து அதற்கு ஒரு பெயர் வைத்தேன். அதுதான் அறிதுயில். அந்த அறிதுயில், அதன் மூலமாக, அறிதுயில் மூலமாக நம் மனதை தூய்மையாக வைத்திருக்க முடியும். மனதை கடவுளாக வைத்திருக்க முடியும். எந்த மன பிரச்சனை, எந்த மனக்குறைகள், எந்த மன நோய்கள் வந்தாலும் அதற்கு தீர்வு காண முடியும், அதை குணப்படுத்த முடியும். அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேன். அதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள், என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.